துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகளை செய்து ஆலயங்களுக்கு நமக்கு செல்ல முடியவில்லை அல்லது அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்குகள் தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர் பறித்து பிரார்த்தனை செய்தால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. அந்த வகையில் இப்பொழுது இந்த மாசி மகம் என்கின்றதாகிய அம்பிகைக்குரியதாகிய மாசி மக மகோற்சவங்கள் பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற 2ஆம் திகதி பௌர்ணமி அன்று இந்த மாசி மகம் அன்றைய தினத்திலே சிவன் ஆலயங்களிலே இந்த வருடத்திலே 6 முறை மட்டும் நடைபெறுகின்ற அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு. அந்த மாசி மகத்திலும் நடராஜ பெருமானுக்கு இந்த நடேசர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. அவ்வாறு சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற நடேசர அபிஷேகத்திலும் கலந்து கொள்வதோடு பௌர்ணமி நாளிலே அம்பாளையும் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே எதிர்வருகின்ற 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026. அந்த வகையிலே இப்பொழுது மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலய வழிபாடுகளுக்கு சென்று ஆலயத்திலே பிரார்த்தனைகள் செய்வது மட்டுமல்ல, தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கு ஊதுவது, சுவாமியை தோளிலே காவுவது, இந்த சரீர தொண்டுகள், அங்குள்ள விளக்குகள், ஏனைய செம்புகுடம் போன்ற பாத்திரங்களை விளக்கி வைப்பது, துப்புரவு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலும் நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு நோயாளியை பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. பெரியவர்களை காண செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நமக்கு வித்தைகளை கேட்டுக் கொடுத்து ஆசிரியரை சந்திக்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது நாம் கொண்டு செல்ல வேண்டும், பழங்களையாவது கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே இறை வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காவிட்டாலும் வீட்டிலே வாசலிலே முற்றத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், அந்த பூக்களை எடுத்து சென்று துப்புரவாக மஞ்சள் நீரையை கழுவி கொண்டு போய் கொடுத்தாலே, அர்ச்சனைக்கு கொடுத்தாலே எல்லா சிறப்புகளும் கொடுக்கும். இறைவனுடைய அருளெல்லாம் பூரணமாக கிடைக்கின்ற வகையிலே இந்த தினமும் இந்த பூக்கள் பறித்து ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எல்லா செல்வங்களும் எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. யாருக்கு? பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாரெல்லாம் தினமும் மலர்களை பறித்து அந்த தும்பிக்கையானுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம்,
மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது, உடம்பிலே நோய் நொடிகள் வராது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்முடைய வாழ்வில் உறவாடல்களிலே மற்றவர்களோடு நாங்கள் உரையாடுகின்ற பொழுது அல்லது எங்களுடைய உறவை தொடுக்கின்ற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணம் எங்களிலே எழலாம். அவநம்பிக்கை கொள்ளுதல், சந்தேகம் கொள்ளுதல், மற்றவருடைய சொல்லு உண்மையோ பொய்யோ என்று எங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். இவரை நம்பலாமா நம்ப முடியாதா என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒருவேளை கடந்த காலத்திலே எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் பின்புலத்திலே நாங்கள் இந்த நம்பிக்கை ஈனத்தை வளர்த்திருக்கலாம். அல்லது எங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததினாலே எங்களுடைய குறைகளை வைத்து நாங்கள் மற்றவர்களை எடை போடலாம். எங்களுடைய நேர்மையற்ற தன்மை அடுத்தவர்களிலே இருப்பது என்பது போல நாங்கள் அடுத்தவர்களை பார்க்கலாம். அல்லது எங்களை அறியாமலே நாங்கள் பல கசப்பான அனுபவங்கள் மத்தியிலே எங்களுடைய வாழ்விலே அவநம்பிக்கைகள் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையிலே இருந்த உறவை பார்க்கின்ற பொழுது அந்த இயேசுவிலே சீடர்கள் அதீத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். உடனடியாக இந்த நம்பிக்கை பிறக்கவில்லை. காலம் உருண்டோடுகின்ற பொழுது அவர்கள் விழுந்து எழுபவர்கள் போல அவர்கள் அவநம்பிக்கையிலே ஊன்றி இருந்தார்கள். படிப்படியாக இயேசுவினுடைய போதனையினாலே அவர்கள் உண்பிக்கப்பட்டு இயேசுவினுடைய புதுமைகளை கண்டு வியந்து இந்த இயேசுவினுடைய உயர்வான பண்புகளை கண்டு மகிழ்ந்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கையை வளர்த்து கொண்டார்கள். இந்த தவக்காலம் என்பது ஒரு பயணம். இந்த பயணம் எப்பொழுதும் ஒரு முன்னேற்றத்தின் பயணமாகவும் இறைவனுக்கும் அயலவர்களுக்கும் அருகாமையிலே நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பின் காலமாகவும் அருளின் காலமாகவும் இருக்கின்றது. அதனாலே நாங்கள் இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றுவோம். அயலவர்களை நாங்கள் நம்புவோம். அவர்களோடு நம்பிக்கையின் நிமித்தம் எங்களுடைய பேச்சுக்களை எங்களுடைய உறவாடல்களை தொடுப்போம். இவ்வாறு இறைவனையும் எங்களையும் அடுத்தவர்களையும் நாங்கள் நம்பி வாழ்வதற்கு, அதனால் எங்களுடைய வாழ்வில் வளமையும் எங்களுடைய வாழ்விலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் மகிழ்வும் பிறப்பதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய
ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற
ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.